பாமா, வீரத் திலகம் நீ. உலகையும் நடுங்க வைத்த நரகாசுரனையே வீழ்த்தி விட்டாய். சுவாமி, இந்த அசுரனின் நிலை கண்டு என் மனம் ஏனோ கலங்கி தவிக்கின்றது. தங்களை வீழ்த்தியதைக் கண்டு ஆவேசத்தில் அவனை தாக்கிவிட்டேன். ஆனால் இப்பொழுது ஏனோ நான் பரிதவித்து நிற்கின்றேன். இதைத்தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்கிறார்கள் போலும். சுவாமி, என்ன கூறுகின்றீர்? இந்த நரகாசுரன் உன் மகன். சுவாமி, தாங்கள் கூறுவது உண்மையா? பாமா, நீயே பூமாதேவி. நான் வராகமூர்த்தியாக அவதரித்த போது உனக்கும் எனக்கும் பிறந்தவன் இந்த நரகாசுரன். இவன் பிறக்கும் போது நீ இரண்யாட்சனை பார்த்ததால் இவன் அசுரனாக பிறந்து விட்டான். அப்போதே இவனை வதம் செய்யக்கூடாதென்று நீ சத்தியம் வாங்கிக் கொண்டாய். உன் புத்திரன் நரகாசுரனும் என் தாய் பூமாதேவியின் மூலமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் வரம் வாங்கிவிட்டான். நரகாசுரனின் அட்டூழியங்களால் உலகமும் தவித்தது. ஆகவே அவனது தாயான உன்னை போர்க்களம் அழைத்து வந்தேன். இப்போது உன்னால் வீழ்த்தப்பட்டு நம் மகன் மரணத்தின் பிடியில் தவிக்கிறான்.